நற்பவி யோகி ராம் சூரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சில வீடுகள்ல திருமணம் நடைபெறாத ஒரு சூழ்நிலை. ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் திருமணம் ஆகாம இருக்காங்க. 50 வயசு 48 வயசு கூட இருக்கு நிறைய இடங்கள்ல. நம்ம ஒரு வீடுகளுக்கு வாஸ்து பார்க்க போகும்போது அவங்க சொல்ற குறைகள் பார்த்தீங்கன்னா, ஏன் எங்க வீட்டில் நிறைய பேருக்கு ஒவ்வொரு தலைமுறையிலையும் திருமணம் ஆகாம போயிருது. யாராவது ஒருத்தர் எப்பவுமே அந்த குடும்பத்துல வம்சத்திலே தொடர்ந்து யாராவது ஒருத்தர் திருமணம் ஆகாம இருக்காங்க. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவங்க வாழக்கூடிய அந்த பூமி, அந்த வீட்டுல செக் பண்ணுனா வடகிழக்கு உள் மூல படிக்கட்டு, வடகிழக்குல செப்டிக் டேங்கு, வடகிழக்குல தென்கிழக்குல போர்வெல், தென்கிழக்குல கிணறு, தென்கிழக்குல சம்பு, தென்கிழக்குல டாய்லெட்டு, இது போன்ற அமைப்புகள் எந்த வீடுகள் எல்லாம் இருக்கோ அந்த வீடுகள் எல்லாம் திருமண தடை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அங்க அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வம்சத்திலேயே யாருக்காவது ஒருத்தருக்கு திருமணம் ஆகாம போயிருதுங்க, இது எங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கு, எங்களுக்கு பெண் சாபம் இருக்கு இப்படின்னு சொல்லி அவங்களா ஒரு கதையை சொல்றாங்க. ஆனால் அந்த பூமியோட அமைப்பு தான் அந்த இடத்துல அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. சில பேர் சொல்றாங்க, நாங்க இந்த வேற இடத்துல தாங்க இருந்தோம், ஆனா இங்க வந்த பிறகும் அது தொடருது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வீட்டின் பதிவுகள் உங்க சக்கராவில் இருக்கும்போது நீங்க அடுத்தடுத்து எத்தனை வீடுகளுக்கு போனாலும் அங்கேயும் இந்த வேலை இது போல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அந்த தென்கிழக்கு வடகிழக்கு பாதிப்பு இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல திருமண தடை இருக்கும். அல்லது தெற்கும் மேற்கும் வீட்டுக்கு வெளியில பள்ளமா இருந்தாலோ அல்லது ஒரு குழிகள் இருந்தாலோ அங்கவும் ஒரு செப்டிக் டேங்கு, சம்பு, போர்வெல் தெற்கு மேற்குல இருந்தாலும் அங்கேயும் இது போன்ற பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் கொடுக்குது இந்த வாஸ்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. உங்க வீட்டுல அது போல இருக்கான்னு செக் பண்ணுங்க. இருந்தா நீங்க என்னோட நம்பர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது நேரடியா உங்களுக்கு சில விளக்கங்களும் இதற்கு மாற்றுவதற்குண்டான சில வழிமுறைகளையும் சொல்லி கொடுக்க முடியும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.